இன்றைக்கு அநேகரை சரீர பிரகாரமாய் சுகமாக்க அவர்களுக்கு வேண்டியதான லோகத்துக்குரிய பணம் பதவியை கொடுக்க அநேகர் பல வழிகள் உண்டு. ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவை ரட்சிக்கவும் பத்திரமாய் மோட்சத்திலே பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கிற அதிகாரம் இயேசுக்கு மாத்திரமே உண்டு. இந்த அனுபவத்தை ருசித்த பக்தன் சொல்லுகிறான். சங்கீதம் 98:1 கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பு உண்டாக்கினது. பிரியமானவர்களே, ரட்சிப்பை உண்டாக்கினது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துல மீள முடியாதபடி தவித்து கொண்டிருக்கீங்களோ அவருடைய கரம் உங்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய தேசத்தையும் ஒரு கரம் தான் ஆளுகை செய்ய போகிறது. வருகிற நாட்கள்ல அந்த கரம் சர்வ வல்லவருடைய கரத்தோடு இணையும் பட்சத்துல நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்திய தேசத்துல சேமங்களும் நன்மைகளும் ஏழைகளும் திக்கற்றவர்களும் கண்ணீர் துடைக்கப்படும். நிச்சயமாக இங்க சொல்லப்பட்ட அந்த கரம் ரட்சிப்பை உண்டாக்கினது போல நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்து கொண்டிருக்க நல்ல முடிவுகளை தேவனாகிய கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே, உங்கள் ஊழியத்திலே, உங்கள் வியாபாரத்திலே கட்டளையிட போகிறார். கட்டளையிட்டு விட்டார். அதுக்காக நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிட ஜெபிக்கிறார். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக கரத்தை வைத்து உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். அந்த கரம் ரட்சிப்பை உண்டாக்கினது போல எங்கள் தேசத்திலே ரட்சிப்பை உண்டு பண்ணட்டும். எங்கள் வீட்டிலே, எங்கள் சமுதாயத்திலே, எங்கள் இனஜன மக்கள் மத்தியிலே அந்த கரம் ரட்சிப்பை உண்டாக்கட்டும். அப்பா, உண்மை நம்பி வாழுகிற ஒவ்வொரு மனிதர்களை கத்தனை ஆசீர்வதிக்க வல்லவர் கிருபை பாராட்டும். ஜீவாதிபதி மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பில் ஜெபிக்கிற உங்கள் சகோதரன் மணியர். God bless you.